வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆதியே அனைத்தும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த அகண்டாகாரமாக உள்ள பிரபஞ்சத்தை நினைவில் கொள்வோம். தோற்றங்களாக உள்ள எல்லாவற்றையும் கழித்து அவற்றில் மூலப்பொருளாக உள்ள ஆகாசத்தை எத்திரியல் பார்ட்டிக்கல் நினைத்து கொள்வோம். நுண்ணிய இயக்கத் துகள்கள் முதல் கொண்டு பெரும் பெரும் நட்சத்திரங்கள் வரையில் ஒவ்வொன்றிலேயும் தன்னியக்க சுழல் விரைவு செல்ஃப் ரொட்டேட்டிவ் ஃபோர்ஸ். இரண்டாவதாக, ஒன்றால் மற்றொன்று தூண்டப்பெற்று தொடர் இயக்கம் செயின் ஆக்ஷன். 3, மோதுதலிலிருந்து எழும் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். 4, அவ்வதற்கேற்ற விளைவுகள் ரிசல்ட்ஸ் என்று 4 வகையான இயக்கங்கள் நடைபெறுவதை உணர்வோம். ஆகாசம் என்னும் நுண்துகள்கள்தான் விஞ்ஞானிகளால் எத்தீரியல் பார்ட்டிக்கல் அல்லது எலக்ட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அது இயங்கும் இடத்திற்கேற்ப அது பெறும் மாற்றம், சிறப்பு இவைகளிலிருந்து விண் அணு எலக்ட்ரான், மின் அணு எலக்ட்ரான், கரு அணு நியூட்ரான், துணைக்கரு அணு புரோட்டான் என பேசப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 3 ஆண்கள் 3 பெண்கள் உள்ளனர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆண்களில் ஒருவரை பேரன் என்றும், மற்றவரை தந்தை என்றும், 3ஆம் அவரை தாத்தா என்றும் சொல்லுகிறோம். அதே போன்று பெண் வரிசையில் பேத்தி, அன்னை, பாட்டி என்று கூறுகிறோம். ஒப்பிட்டு நோக்கும்போது ஒன்றுக்கு மற்றொன்றுக்கும் இடையே பரிணாமத்தால் உள்ள வேறுபாடு, உறவு, சிறப்பு இவைகளை கொண்டு தான் பெயர்கள் வேறுபடுகின்றன. மனிதன் என்ற நிலையில் எல்லோரும் ஒன்றே. இதுபோன்றே ஆகாசமெனும் பரமாணு பரிணாமத்தால் அடைந்த பல்வேறு தன்மைகளை ஒப்பிட்டு நோக்கும் அறிவு பெயர்களை பல வகை ஆக்குகின்றது. இது பிரித்து உணர்வதற்கு எளிதாக உள்ளது. இந்த பகுத்துணரும் ஒப்பு ஓமை நோக்கு ரிலேட்டிவ் கான்செப்ட் புலன்களால் விளைந்த சிறப்பாகும். புலன்களை கடந்து நிற்கும் திறன் பெற்ற 6வது அறிவு இவை அனைத்தையும் தொகுத்துணரும் போது பெறப்படும் உண்மை எல்லாமே ஒரு பொருள் என்பதாகும். அதுவே பொருள் நிலையில் ஒன்றாகவும் நிகழ்ச்சி நிலையில் வேறு வேறாகவும் உணரப்பெறுகின்றது என்பது விளங்கும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.